இருக்கு. ஒட்டுமொத்த நெசவாளர்களின் குரலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவர்களுக்காக இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க இளம்பிள்ளையில வச்சிருக்கோம். அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த வகையில் உங்க அத்தனை பேரையும் சந்தித்ததுல மகிழ்ச்சி. இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க கிளம்புறோம். இல்ல, மிகப்பெரிய ஒரு தவறுங்க. ஏன்னா இன்னைக்கு தொழில் நல்லா இருக்கும் போது நீங்க வரிகளை வசூலிக்கலாம், ஜிஎஸ்டி வசூலிக்கலாம். ஆனா இன்னைக்கு தொழிலே முற்றிலுமாக வரிகளால் மக்களுக்கு மீண்டும் மறுபடியும் சுமைதானே ஒழிய இந்த வரிகளால் மக்கள் வலிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய எந்தவித பல உடனடியாக ஜிஎஸ்டியை ஒன்னு குறைக்கணும் இல்ல திரும்ப பெறணும் அப்படின்றத தேமுதிகவின் நிலைப்பாடு. அப்புறம் செங்கல்பட்டு எல்லா இடத்துலயும் நேரடியாக சென்று நான் களத்தில் ஆய்வு செய்து விட்டு தான் அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். என்ன சொல்லுங்க. இன்னைக்கு நான் சேலத்துக்கு எதிர்க்கு வந்திருக்கேன்னா இளம்பிள்ளையில நெசவாளர்கள், அதாவது சேலம் மாவட்டம் மட்டும் இல்ல, இது சுத்தி இருக்கிற அனைத்து மாவட்டங்களுமே நெசவு தொழிலை நம்பி இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நெசவு மிக மிக கவலை கிடக்கல, ஐசியூல இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஒட்டுமொத்த நெசவாளர்களின் குரலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவர்களுக்காக இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க இளம்பிள்ளையில வச்சிருக்கோம். அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த வகையில் உங்க அத்தனை பேரையும் சந்தித்தது